நண்பர்களே, நம்ம எங்கே வந்திருக்கோம் நினைக்கிறீங்களா? நம்ம ஷாஷாக்காவோட 50வது பிறந்த நாளை கொண்டாட தான் வந்திருக்கோம். வந்து பார்த்தா டெக்கரேஷன்லாம் உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குது. 8 மணிக்கு தான் பார்ட்டி, நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். நம்ம தலைவர் டெக்கரேஷன்லாம் பார்த்து பண்ணியிருக்காரு. எல்லா பிளானும் அவரோட தான். உண்மையாகவே டெக்கரேஷன் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். 8 மணிக்கு தான் ஃபங்க்ஷன். அதுக்கு பிறகு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு சரி உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆல்கஹால் பார்ட்டி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இது நமக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மள பக்கம் போவோம். சாப்பாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போனேன். அங்கே போய் பார்த்தா எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்ன சாப்பாடு இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். உண்மையாகவே நமக்கு பிடிச்ச சாத்து, அதுக்கு பிறகு இறால் நண்டுன்னு சொல்லிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாஸ்தா, நிறையா டிஃப்ரெண்ட் பாஸ்தா வச்சுருக்காங்க. எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு பிறகு நமக்கு பிடிச்ச லேம் கிரில் வச்சுருக்காங்க. சூப்பராக வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இந்த பக்கமாக பார்த்துட்டு போனால் ரைஸ் எல்லாம் இருந்தது, சிக்கன், அதுக்கு பிறகு லெமன் ஃபிஷ்ஷுன்னு நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. விதவிதமான சாப்பாடு இருந்தது. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நிறைய ஐட்டம், புது ஐட்டம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் இருந்தது. ஆக இன்றைக்கி ஒரு ரவுண்டு இதை கட்டிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் போனேன். ஓரளவு எல்லாரும் அதுக்கு பிறகு எல்லாரும் சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகா இது நமக்கு ஆகாது, நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாரன் எங்கன்னு தேனேன். எனக்கும் பசிக்குது அங்கே, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னாரு. அவருக்கு வந்துட்டு அப்படியே பாஸ்தா காபனாரா எடுத்து கொடுத்துட்டு நமக்கு என்னடா சாப்பிட்லான்னு அப்படியே பார்த்துட்டே வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச சாத்து இருந்தது. அதுக்கு பிறகு லேம் கிரில், அது கொஞ்சம் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே சாப்பாடு வேறு லெவலாக இருந்தது. அதுக்கு பிறகு போயிட்டு நமக்கு பிடிச்ச வெள்ளை ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. சாப்பிட்டு அப்படியே இந்த பக்கமாக வந்தேன். அப்போ தான் பர்த்டே கேக் எடுத்து வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. பர்த்டே கேக் உண்மையாக வேறு லெவலாக இருந்தது. கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்தது ஃபங்க்ஷன். மறுபடியும் போயிட்டு ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கினேன். அதையும் சாப்பிட்டு பார்த்தா அதுவும் உண்மையாக வேறு லெவலாக இருந்தது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இந்த பக்கமாக வந்தால் நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் சாப்பிடாம இருந்தவங்கலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் சேரில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தா அப்புறம் பர்த்டே கேக்கை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல அனுஷாக்கா கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு டார்ன் அரியானா வந்து அவங்களும் அம்மாவை பற்றி கொஞ்சம் நேரம் பேசியிருந்தாங்க. கடைசியாக நம்மளோட தலைவர் வந்தார். அவர் வந்து எல்லாரையும் கலாய்ச்சி விட்டார். ரொம்ப ஃபன்னியாக பேசினார். எல்லாரும் ரொம்ப நேரம் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் பேசி முடிச்சோன்னே அதுக்கு பிறகு என்ன பர்த்டே கேட்க வெட்ட வேண்டியதான். எல்லாரும் பர்த்டே சாங் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. Happy birthday to you. Happy birthday to Sasha. Happy birthday to you. May the good Lord bless you. May the good Lord bless you. May the good Lord bless Sasha. May the good Lord bless you. அதுக்கு பிறகு பர்த்டே கேள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன டிஜே எல்லாம் வந்திருக்காரு. பாட்டை போட்டு ஆட வேண்டியதான்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தலைவர் முதல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு விடிய காலம் 2 மணி வரையும் இந்த பார்ட்டி போணுச்சு. அதுக்கு பிறகு ஜாலியாக எல்லாம் வைப் பண்ணி டான்ஸ் ஆட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.